2 Corinthians 12 அது 9, 10 வாசனம். 10. என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். கிறிஸ்துவின் வல்லமை எங்கள் மேல் தங்கும்படி எங்கள் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அந்தபடியே நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்கள், நிந்தனைகளும், நெருக்கங்களும், துன்பங்களும் நான் பிரியப்படுகிறேன். ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், இந்த உலகத்துல ஏதோ பெரிய நன்மை எனக்கு வேணும்னோ, இந்த உலகத்திலே ஏதோ எனக்கு கிடைக்கணும்னோ அல்ல அங்க சொல்லப்படுகிறார். அல்லேலூயா. அங்க பவுல் சொல்லுகிறார், இந்த உலகத்தில் இருக்கிற உபத்திரவமும், இந்த உலகத்தில் இருக்கிற தரித்திரமும், பிரச்சனையும், பாடுகளும் என்னோட வாழ்க்கையில் இருந்தாலும் நான் அதில் பிரியப்படுகிறேன். அது இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், அவர் என்ன நடத்துவார் என்று பவுல் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவர் என்ன பெரியவனாக்கியாலும், கஷ்டத்தில் இருந்தாலும், பலவீனத்தில் இருந்தாலும் நான் அவருக்குள்ளவனாய் வாழ்வேன். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. முன்னாடி நமக்கு மிக்சி தேவையில்லை. முன்னாடி நமக்கு மிக்சி இல்லைன்னாலும் ஒரு கல் எடுத்து இப்படியே இது பண்ணி 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 நம்ம அதை பிசைந்து சாப்பிடும். இன்னைக்கு மிக்சி இருந்தாதான் எனக்கு முடியும்னு சொல்லுதா மக்கள் முன்னாடி. அது இல்லைன்னாலும் எனக்கு வாழ முடியும் என்று காட்டுதல் தான் உண்மையான விசுவாசம். ஹல்லேலூயா. என்று சொல்லுங்க, இந்த உலகத்தில் பெரிய பணம் இருந்தாதான் வாழ முடியும் என்னல்ல, தேவன் என்னோடு கூட இருந்தாதான் எனக்கு வாழ முடியும். அல்லேலூயா. இங்கே 2வது 3வதுமான வசனத்தில் சொல்லப்படுகிறார், 2 தரத்தில் உள்ள சரீரத்தை பற்றி சொல்லுகிறார். ஒன்னு வாசிக்கலாம், 3வது வசனம் வாசிக்கலாம். அந்த மனுஷன் பரதீசைக்குள் எடுக்கப்பட்டு இங்கே மனுஷன் பரதீசையில் எடுக்கப்படுவதை பற்றி பவுல் ஒரு தரிசனத்தை பார்க்கிறார். மனுஷன் இந்த உலகத்தில் மட்டுமல்ல, இங்கே இருந்து நம்ம பரதீசைக்கு நேராய் கடந்து செல்ல முடியும் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது இந்த விஷயம்? உன்னுடைய வாழ்க்கை இந்த உலகத்தில் பூர்ணமாய், இந்த உலகத்தில் மட்டுமல்ல, இங்கே இருந்து நாம் பரதீசையில் கர்த்தருடைய அந்த பரதீசைக்கு நேராய் கடந்து செல்லும். சிலுவையில் இருந்தா திருடனை கிட்ட, எல்லாரும் கேட்கிறா, சிலுவையில் இருந்தா திருடனை கிட்ட இயேசு சொல்லி, இந்நேலிருந்து நீ என்னோடு கூட பரதீசையில் இருக்கும். அல்லேலூயா. என்ன சொல்லியா, உனக்கு இந்த உலகத்தில் மட்டுமல்ல வாழ்க்கை இருக்கிறது, உனக்கு தேவனோடு கூட பரதீசையில், பரதீசைனா பரலோகத்தில் ஒரு இடத்தை ஆண்டவர் உனக்காக வைத்திருக்கிறார், எனக்காக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. 2வது வசனம் வாசிக்கலாம். 11 வருஷங்கள் முன்னே 3 வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான். அவன் சரீரத்தில் இருந்து தானே சரீரத்தை பற்றி சொல்லுத பாருங்க. ஒண்ணு சரீரத்துக்கு புறம்பான ஒரு சரீரமும், சரீரத்துக்குள்ள உள்ள ஒரு சரீரம். அல்லேலூயா. அப்போ சரீரத்தோடு போயிருக்குதா இல்ல சரீரத்துக்கு புறமே போயிருக்குதான்னு எனக்கு தெரியாதுன்னு அவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. எவ்வளவு வாரம் வரைக்கும் போயிருக்கு? 3 வாரம் வரைக்கும் போயிருக்கு. நீங்க எவ்வளவு வாரம் பார்த்திருக்கு? ஏதோ மேல பார்க்கும்போது மேகம் மாதிரி இருக்கும். நம்ம எல்லாம் ஒரு நாள் நீங்க விமானத்தில் போகும்போது இந்த மேகத்துக்கு மேலையும்
அப்படியே போயிட்டு இருக்கும். கீழே பார்க்கும் போதெல்லாம் மேகமா இருக்கும். அல்லேலூயா. அப்ப நம்ம பார்க்கும்போது தண்ணி மாதிரி மேகம் இருக்கும். அதுக்கு கீழே தான் நம்ம வாழுது. அப்போ அதுக்கு மேல 3 வானத்துக்கு மேல உள்ள தரிசனத்தை அவர் பார்க்கிறார். அல்லேலூயா. அப்ப இந்த நாடுகளில் கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் கண்ணாலே பார்க்கிறது அல்ல விசுவாசம். அல்லேலூயா. இப்போ ஞானம் நீங்களும் விசுவாசத்தில் உறுதியாய் இருக்கும் போது கர்த்தர் நமக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. அப்ப இங்கே அவர் சொல்லுகிறார், நான் சரீரத்தோட பரதீசில் போகுமா, சரீரத்துக்கு புறமே இருந்த போகுமான்னு எனக்கு தெரியாது. என்ன கூட என்னை அந்த தரிசனத்தை காட்டி இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறார். அல்லேலூயா. இங்கே என் பலவீனத்திலும் நீங்களும் இப்ப எப்படி இருக்கிறார்? பலவீனத்தோட இருக்கிறார். ஒரு வியாதி வரும்போது நம்ம என்ன சொல்லுவோம்? ஆண்டவரே, ஏன் என்னை கைவிட்டிருக்கிறார், ஏன் எனக்கு விடுதலை தரமாட்டியார் என்று கேட்கும் போது, அல்லேலூயா, ஆமா அப்படித்தானே. இவ்வளவு நாளை ஜெபிச்சுட்டு எந்த பிரயோஜனம் இல்ல, இனிமே சபைக்கு போக வேண்டாம், இனிமே ஆராதிக்க வேண்டாம், இனிமே ஜெபிக்க வேண்டாம் எல்லாம் நம்ம நினைக்கும் போது நாம் சொல்லணும், நான் பலவீனமாய் இருந்தாலும், கண்ணீரோட இருந்தாலும், தாரித்திரத்தோட இருந்தாலும், கஷ்டத்தோட இருந்தாலும் இந்த தேவனை நான் மறக்க மாட்டேன். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? ஒரு நாள் வயநாட்டில் கேரளாவில் மக்கள் தூங்கிட்டு இருக்கிறார். அந்த குடும்பங்கள் எல்லாம் தூக்கத்திலே போயது நான் பார்த்திருக்கேன். வீடியோவில் நம்ம பார்த்திருக்கிறோம். எவ்வளவு ஆசை இருக்கும், எவ்வளவு விசுவாசம் வைத்திருக்கும், எவ்வளவு ஆண்டவர் மேல் நம்பிக்கை இருந்திருக்கும், பல ஆண்டவர் மேல் நம்பிக்கை இருந்திருக்கும். அந்த மக்கள் ஒரே ஒரு செகண்டில் அப்படியே தண்ணீருக்குள்ள மண்ணுக்குள்ள அப்படியே போயிட்டு இருக்கும் போது யாரும் நீங்களும் என்ன சொல்ல முடியும்? இந்த உலகம் எனக்கு உங்களுக்கும் நிரந்தரம் அல்லவே அல்ல. இந்த உலகம் எனக்கும் உங்களுக்கும் நிரந்தரம் அல்ல. என்ன சாப்பிடும், என்ன குடிக்கும், என்ன உடுக்கும்னு சொல்லி நீங்க கவலைப்படாதீங்கள். கர்த்தர் சொல்லுகிறார், காக்கையை பாருங்கள், அதை போஷிக்க முடியும்னா நான் உங்களையும் போஷிக்க முடியுமா இல்லையா? அப்போ காக்கைக்கு சிரிக்க தெரியாது, பேச தெரியாது. காக்கைக்கு எனக்கு சாப்பாடு போடுறா என்று சொல்ல முடியுமா? கடைக்கு போய் ஒரு 10 ரூபாய்க்கு சாப்பாடு வர்றான்னு கேட்க முடியுமா? முடியவே முடியாது. நம்மால கேட்க முடியும், போக முடியும், நடக்க முடியும், நிற்க முடியும், எல்லாம் இருக்கும் போதும் இந்த உலகத்தில் நீங்களும் நிரந்தரம் கிடையாது. அல்லேலூயா. அதனால பவுல் சொல்லுகிறார், படித்தாள் பவுல் முக்குவன் மீன் பிடிக்கிற ஆள் கிடையாது. பவுல் படித்த ஒருவன், பெரிய அதிகாரம் இருந்தவன், அதிகாரியா இருந்தவன். அந்த பவுல் சொல்லுகிறார், தரித்திரம் இருந்தாலும், கஷ்டம் இருந்தாலும், கண்ணீரான சூழ்நிலை இருந்தாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. எத்தனை பேருக்கு உங்களுக்கு சொல்ல முடியுமா? உங்களுக்கு சொல்ல முடியுமா? ஏன் ஆண்டவர் எனக்கு பணம் கொடுக்க மாட்டேன் என்று கேட்டா நீங்க விசுவாசத்திலே இல்லவே இல்லை. ஏன் எனக்கு இந்த கவலை, ஏன் இவ்வளவு கஷ்டம் என்று கேட்டா நீங்க விசுவாசத்திலே இல்லவே இல்லை. கர்த்தரோடு சொல்லணும், இந்த கவலையிலும், இந்த கண்ணீரான சூழ்நிலையிலும், இந்த கஷ்டத்திலும் நான் உன்னை நம்பிக்கை வைக்கிறேன். எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? நான் உன்னை நம்பிக்கை வைக்கிறேன் ஆண்டவரே, நான் உன்னை நம்பிக்கை வைக்கிறேன். அல்லேலூயா. 9ஆம் வசனம் வாசிக்கலாம். 9 வாசிக்கலாம். 9. என் கிருபை உனக்கு போதும். அல்லேலூயா. யாருடைய கிருபை உங்களுக்கு போதும்? தேவனுடைய கிருபை, கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு போதும். அது உங்களை நடத்துவார். அல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை உங்களை நடத்துவார். வேற ஒன்னும் உங்களை நடத்த மாட்டேன். அல்லேலூயா. 10 லட்சம், 15 லட்சம், 20 லட்சம், 40 லட்சத்துக்கு வீடுதான் மண்ணில் அப்படியே போயிடுச்சு. அந்த இடத்துல போய் பார்த்தோம்னா அங்க எதுவுமே இல்ல, கல்லு மாதிரிதான் இருக்கு. அப்போ இந்த உலகத்தில் எவ்வளவு கர்வமாயிருந்தார், எவ்வளவு அதிகாரமாயிருந்தாலும், எவ்வளவு பெருசா இருந்தாலும்
நமக்கு எதுவும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. என்னுடைய உங்களுடைய நோக்கம் கர்த்தரோடு கூட பரதீசையில் இருக்க முடியுமா? ஹல்லேலூயா. எத்தனை வரைக்கும் புரிஞ்சாச்சு? என்னுடைய உங்களை வாஞ்ச என்ன? இந்த உலகத்தில் ஏதோ ஒன்று நேடலாம் என்னல்ல, உலகத்தில் எல்லாம் கர்த்தருக்கு கொடுக்க முடியும். அல்லேலூயா. அவர் கொடுத்தாலும் கொடுத்தலனாலும் ഞാൻ വിശ്വാസത്തിൽ இருக்கும். இதுதான் நம்ம விசுவாசம். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிஞ்சாச்சு? மிக்சி ஓடியாலும் ஓடியிருந்தாலும் ഞാന് எப்படியாலும் மிளகை இடிச்சு பசந்து ഞാൻ சாப்பிடுவோம்னுள்ள அந்த மனது எனக்கு இருக்கும். அல்லேலூயா. இருக்கணுமா வேண்டாம்? அப்படி இருக்கும்போதுதான் விசுவாசத்தில் நமக்கு பலப்பட முடியும். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், உன் கிருபை என் கிருபை உனக்கு போதும். ஹல்லேலூயா. அதுக்கு கீழே வாசிங்க. பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கு. அப்போ நீங்க பலவீனத்தில் இருக்கும் போது யாருடைய பலன் உங்களோடு கூட இருக்கும்? கர்த்தருடைய பலன் உங்களோடு கூட இருக்கும். அல்லேலூயா. ஆண்டவரே, நான் பலவீனத்தில் இருக்கிறார், இந்த பலவீனத்தில் உண்மையே நம்பிக்கை வைத்திருக்கிறேன் என்று சொல்லும் போது அவருடைய கிருபை நம்மை பூரணமாய் நடத்தும். அவருடைய கிருபை நம்மை நல்லபடி நடத்தும். அவருடைய பலம் நம்மை நல்லபடி நடத்தும். அல்லேலூயா. இல்லாத ஒரு வாரம் பார்த்தாச்சு பணம் வருமா, அடுத்த வாரம் பார்த்தாச்சு பணம் வருமா, அடுத்த 2 மாதம் பார்த்தாச்சு பணம் வருமா, இனி இந்த தேவன் தேவையில்லைன்னு சொல்லியா நீ எல்லாம் உண்மையான கிறிஸ்தவன் அல்லவே அல்ல. பணம் தான் நம்ம தேவனை அளக்குதா? இல்ல. இந்த உலகத்துல ஏதாவது ஒரு பொருள் தேவனை அளக்குதா? இல்ல. விசுவாசத்தோடு உண்மையோடு நின்றால் கர்த்தர் இந்த உலகத்திலே யாவற்றையும் உனக்கு கொடுத்து எல்லாவற்றையும் கொடுத்து தேசத்தில் ஆசீர்வதிக்க முடியுத தேவன். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் அதிலே 10-11 வசனங்கள். சீக்கிரம் வாசிங்க. தேவ கிருபையின்படியே சிப்பாசியை போல அஸ்திபாரம் பாட்டு வேறொருவன் அதன் மேல் கட்டுகிறான். தன் அதன் மேல் என்ன விதமாய் கட்டுகிறான் என்று பார்க்க கடவான். போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரம் ஆகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை நமக்கு போடப்பட்டிருக்கிற ஒரு அஸ்திவாரம் இருக்கிறார். அந்த அஸ்திவாரத்தின் மேல் தான் நம்ம சபையை கட்டணும். ஆல்ரெடி முன்னாடியே போடப்பட்டிருக்கிற ஒரு அஸ்திவாரம் இருக்கிற கர்த்தராகிய கிறிஸ்து இந்த உலகத்தில் சிலுவையில் அறையப்பட்டு அவர் நமக்காக ரத்தம் சிந்தி அவர் நமக்காக ஒரு அஸ்திவாரத்தை போட்டிருக்கிறார். அந்த கிறிஸ்துவின் மேல் தான் நாம் சபையை கட்ட வேண்டும். ஹல்லேலூயா. இல்லாது இப்ப பவுலோசு சபை உருவாக்கியதும் அப்பல்லோசு சபை உருவாக்கியதும் ஒருத்தன் நட்டிருக்கிறார், ஒருத்தன் தண்ணி ஊற்றி இருக்கிறார், ஒருவன் அதை உருவாக்கி வளர வைத்திருக்கிறார். வளர வைத்ததுதான் தேவன். ஹல்லேலூயா. அப்ப இந்த சபையை வளர வைக்கிறதுக்காக அநேகர் 20 வருஷமா போராடி இருக்கிறார். இந்த சபையை வளர வைக்கிறதுக்கு அநேகர் போராடும் போது அவங்கள் நட்டிருக்கிறார். யார மேல நட்டிருக்கிறார்? இந்த சபையை கிறிஸ்துவின் மேல் நட்டிருக்கிறார். ஏதோ ஒரு நிலத்தில் நட்டிருக்கிறது அல்ல. அல்லேலூயா. ஆராதன ஆலயத்துக்கு ஏதாவது ஒண்ணு கொடுங்கன்னு சொல்லியா இங்க கூட விட்டு போட்டுட்டு இங்க கூட எடுத்துட்டு ஒரு கிழிஞ்ச 10 ரூபாய் எடுத்து கொடுக்கும். நான் சொல்றது புரியுதா? இதல்ல விசுவாசம். நம்ம ஆலயம் பாஸ்டரோட ஆலயமா? இது யார ஆலயம்? இவர் ஆலயமா? எந்த ஆலயமா? இல்ல பாஸ்டர் அம்மாவோட ஆலயமா? இல்ல. இது கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்டிருக்கிறார். கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்டிருக்கும் போது இதுக்குள்ள திடீர்னு நமக்குள்ள ஏறணும். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் எங்களுக்கு கஷ்டம் உண்டு, பலவீனம் உண்டு, சன்னீரான சூழ்நிலை உண்டு. நாங்கள் அது பிரியப்படுகிறேன் என்று பவுல் சொல்லும் போது என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லுத தேவ வசனத்தை கேட்க நீர் எங்களுக்கு கிருபை செய்ததுக்காக ஸ்தோத்திரம்.
விசேஷமாக இந்த ஆலயத்துக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த ஆலயத்துக்குள்ள நாங்கள் பிரவேசிக்க, அந்த இடத்துல அதேவே உண்மை ஆராதிக்க, அதுக்கான வழிகளை நீர் துறந்து தகுதகமைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, மனிதர்களுக்குள்ள நீர் பேசு, எங்களுக்காக உதவிகளை கொண்டு வார். நீர் நினைச்சால் அது செய்து முடிக்க முடியும். நாங்கள் நம்பிக்கை வைக்கிறேன் அப்பா. இந்த நேரத்தில் ஆண்டவரே, விசேஷமாக இன்னைக்கு வந்த எல்லா பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும். இன்னைக்கு கேட்ட வசனத்தை அவர்கள் திருப்பி அதில் தியானம் பண்ணி முன்னாடி வர கிருபை செய்யும். ஆண்டவரே, வருட வாரத்திலிருந்து ஆராதனைகளுக்கு ஏற்ற நேரத்தில் முன்னாடியே வந்து இங்க உட்காரப்பட மக்களுக்கு நீர் கிருபை செய்ததுக்காக ஸ்தோத்திரம். ஒரு வாஞ்சையை கொண்டு நிரப்பட்டும், தேவ வல்லமையை கொண்டு நிரப்பட்டும், தெய்வீக பிரசனத்தால் நிரப்பட்டும் அப்பா.